அது அந்த குரு எப்படி இருக்கணும்? பகவானை பார்த்தவரா இருக்கணும், உனக்கு பகவானை காண்பிச்சு கொடுக்கிறவரா இருக்கணும். நீ என்னதான் ஜபம் பண்ணு, என்னதான் தியானம் பண்ணு, இந்த ஜென்மத்தில் நமக்கு மோட்சம் உண்டா, இந்த ஜென்மத்தில் நமக்கு மோட்சம் உண்டா, இந்த ஜென்மத்தில் உனக்கு மோட்சம் உண்டான்னு ஒரு கவலை கூடவே இருந்துருக்கும். ஒரு மகாத்மாவை அடைஞ்சுட்டியானால் அந்த கவலை போயிடும். ஏன்னா உன்னை மோட்சத்தில் சேர்க்க வேண்டியது அவர் பொறுப்பே தவிர உன்னுடைய ஒரு பிரயத்தனம் இல்லை, அவருடைய பொறுப்பாயிடுறது. இப்ப ஏன் ஜபம் பண்றேன்னா நான் சோம்பேறியா இருக்கக்கூடாது இல்லையா, அதுக்காக பண்றேன் தவிர மோட்சம் அப்படிங்கிறது நான் பண்ற ஜபத்தினாலே என்னுடைய ஜபத்தினுடைய லட்சணம் எனக்கு தெரியும், தியானம் நான் என்ன பண்ணி கிழிச்சிட போறேன்னு தெரியும். இது நம்மால முடியாது. இருந்தாலும் சும்மா உட்காரக்கூடாது, நான் சும்மா உட்கார்றது அவருக்கு பிடிக்காது, அதனால ஏதோ பண்ணிட்டு இருக்கேன். இங்கு அழகா சொன்னார், வினா மகத் பாத ரஜோபிஷேகம். அத்தகைய மகான்கள் கிடைச்சா, உனக்கு பாக்கியம் இருந்ததுன்னா பாகவத தர்மத்தை